திருட்டு, கொள்ளை இதை நம்பி இருக்கக்கூடிய ஒரு மொத்த நாடு. இந்த நாட்டோட எக்கனாமியே இந்த திருடுறது, கொள்ளையடிக்கிற பிசினஸ் நம்பி தான் இருக்குது. அண்ட் இதுல ஹைலைட்டான பாயிண்ட், முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த திருடுறது, கொள்ளையடிக்கிறத ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டா உருவாக்கி, அந்த ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ஏகப்பட்ட ஷேர் ஹோல்டர்ஸ், நான் இன்வெஸ்ட் பண்றேன், நீ போய் கொள்ளையடி, நீ போய் திருடு அப்படி சொல்லப்படக்கூடிய ஷேர் ஹோல்டர்ஸ், இப்படி ஒரு நாடு இருக்குது. என்னடா சொல்றேன், உண்மையாக சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஆமா நிஜமா தான் சொல்றேன். இந்த நாட்டோட பேர் வந்து சோமாலியா. சோமாலியா நாடு வந்து ஈஸ்ட் ஆப்பிரிக்கா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்துல தான் இருக்குது. இந்த ஈஸ்ட் ஆப்பிரிக்காக்கு, இந்த சோமாலியா நாட்டுக்கு இன்னொரு பேர் இருக்குது, ஹார்ன் ஆஃப் ஆப்பிரிக்கா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இங்க இருக்கக்கூடிய சாதாரண ஃபிஷர்மேன்ஸ் தான் சோமாலியா பைரட்ஸா மாறிடுறாங்க. ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிகாஸ் இங்க வந்து ப்ராப்பரான கவர்மெண்ட் கிடையாது, ப்ராப்பரான ரூல்ஸ் கிடையாது, ப்ராப்பரான ஒரு எக்கனாமிக் சிஸ்டம் கிடையாது. அண்ட் ஆஃப் கோர்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட இட்டாலியன் பீப்புள்ஸ்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இவங்க கடல்ல வந்து ஏகப்பட்ட வேஸ்டேஜ் வந்து டம்ப் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஏகப்பட்ட மீன்கள் இதனால இறக்க ஆரம்பிச்சு. சோ இவங்களுக்கு வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாம போச்சு. அதனால இவங்க வந்து சோமாலியன் பைரட்ஸா மாறுறாங்க, கடல் கொள்ளையரா மாறப்படுறாங்க. சோ இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த மாதிரி கடல், இந்த மாதிரி கார்கோ ஷிப் எல்லாத்தையும் இவங்க ஹைஜாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி ஹைஜாக் பண்றதே ஒரு லீகல் பிசினஸா மாத்துறாங்க. லீகல் பிசினஸா மாத்துறது மட்டும் கிடையாது, இவங்க ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டையே இதை பேஸ் பண்ணி உருவாக்குறாங்க. இதுல ஏகப்பட்ட ஷேர் ஹோல்டர்ஸும் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க.